இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே கடைசியாக தான் அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே சின்ன நம்பர்ஸ் தான், ரொம்ப பெரிய நம்பர்ஸ்லாம் கிடையாது. அப்போ சின்ன நம்பர்ஸாக இருக்கும்போது இதோட கான்செப்ட்ஸில் நம்ம எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஏதோ ப்ளஸ் மைனஸ் தான் பண்ண போதும். இங்கே டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஒரு வேலையும் கிடையாது, ப்ளஸ் மைனஸ் தான் யூஸ் பண்ண போதும். ஓகே ஃபஸ்ட் நம்பரில் எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் இந்த நம்பர் வரப்போகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஓகே இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இது வர முடியுதா அப்படின்னு பார்த்தா, இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 54 32 மைனஸ் பண்ணால் 22 வரும். ஓகே இந்த 22 வச்சு இந்த 66 ஏதாவது பண்ண முடியுமா? எஸ் பண்ணலாம். ஏன்னா 22 வந்து 66ஓட ஒன் ஆஃப் த டிவிசிபிள் தான். அப்போ இன்டூ 3 போட்டால் 66 வருது. ஓகே இதே ஆப்போசிஷன் இங்கே போச்சு அப்ளை பண்ணி பார்ப்போம். 49 மைனஸ் 31 49 மைனஸ் 31 என்ன வரும்? 18 இன்டூ 3 போட்டால் என்ன வரும்? 54. ஓகே ஈஸியாக கிராக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்தாலும் நமக்கு ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இந்த டிவிசிபிள் இந்த ஸ்கொயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட் எடுத்து போட்டோம். இதை எங்கே யூஸ் பண்ணலாம்? 39 மைனஸ் 18 அப்படின்னா என்ன வரும்? 21 வரும். இன்டூ 3 யூஸ் பண்ண என்ன வரும்? 63. ஓகே அப்போ இதான் எடுத்தோன்னே சொல்லிடலாம். ஸோ ஈஸியாக இந்த கொஸ்டின் வந்து இங்கே ஈஸியாக இருக்குது, பட் ஆனால் அங்கே ஈஸியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுறோம் கான்செப்ட். சில இடத்துல டிவிசிபிள் வரும், சில இடத்துல ஸ்கொயர்ஸ் வரும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது இந்த கொஸ்டினை லாஸ்ட்டாக தான் போட சொல்வேன். ஓகேவா, லாஸ்ட்டாக தான் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப 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 டைம் கன்சியூம்ஷன் சம். ஓகேவா, நமக்கான டைமை எடுத்துடும். அப்படியே எடுத்தாலும் டைம் அவ்வளோ கன்சியூம் பண்ணி ஆன்சர் வரலைனாலும் நமக்கு தான் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் கடைசியில் உட்காந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ சீரீஸ் கண்டுபிடிக்கணும். சீரீஸ் இதுவும் கொஞ்சம் டைம் கன்சியூம்ஷன், ஆனால் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ சின்ன சின்ன நம்பர்ஸாக தான் போகுது. இங்கே எதையும் மல்டிப்ளை பண்ணல, அவங்க எப்படியும் ப்ளஸ் மைனஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் 7, இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் 9, இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் 11, இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் 15. ஓகே அப்போ இந்த டிஃபரன்ஸை பார்த்தாலே தெரியுது. 7 9 11 15 என்ன? சாரி 15 கிடையாது, 13. ஸோ இதுக்கான இதை பார்த்தாலே தெரியுது, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 13க்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிற ப்ரைம் நம்பர் என்ன? 15. அப்போ 49 + 15 which gives 59. அப்போ 59 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் நமக்கு நிறைய விஷயங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மகப் பண்ணி வச்சுருக்கணும். அதெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா, ஸ்கொயர் நம்பர்ஸ், அதுக்கடுத்து க்யூபு, அடுத்து நமக்கு நான் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸு. ஓகேவா, ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸு. ஓகேவா, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஈஸியாக போட முடியும். நிறைய க்யூப்ஸு இல்லை ஸ்கொயர்ஸ் எடுத்து நிறைய கான்செப்ஷுவலாக இது பண்ண முடியும். ஓகே தென் 20th டேபிள் வரைக்கும் நமக்கு தெரியணும். ஓகேவா, டேபிள் வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சாலே மேக்ஸிமம் ரீசனிங் இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்னா இங்கேயும் டயக்ராம் தான் பண்ணணும். ஆல் கர்டைன்ஸ் ஆர் டோர் மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து சம் டோர் மேட்ஸ் ஆர் பில்லோஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து சம் பில்லோஸ் ஆர் பெட்ஷீட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் டயக்ராம். கன்க்ளூஷன்ஸ் என்ன? சம் பெட்ஷீட்ஸாக டோர் மேட்ஸா? சில பெட்ஷீட்ஸ்லாம் டோர் மேட்ஸாக இருக்கா? இல்லை, சில பில்லோஸ் தான் டோர் மேட்ஸாக இருக்குது. அப்போ எடுத்தோடனே அது தப்பு. சம் பெட்ஷீட்ஸ் ஆர் கர்டைன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, சம் பெட்ஷீட்ஸ் கர்டைன்ஸாக இருக்கா? அதுவும் தப்பு. ஓகேவா, சம் பில்லோஸாக டோர் மேட்ஸ். எஸ், பில்லோஸ் சிலது டோர் மேட்ஸாக இருக்குது, சில டோர் மேட்ஸ் பில்லோஸாக இருக்குது. அப்போது கரெக்ட். ஓகேவா, அப்போது கன்க்ளூஷன் 3 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். இதெல்லாம் வந்து 20 செகண்ட் சம் தான். ஓகேவா, ஸோ அடுத்து இஃப் எக்ஸாக்ட்லி 1 year and 2 days later it is Tuesday, then what day is day? It is not leap. ஸோ இந்த கொஸ்டினை கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா, இதுக்கான ஒரு ஐடியாலஜி நமக்கு தெரியணும். இப்போது இந்த வருஷம் லீப் இயர் இல்லை அப்படின்னா ஓகேவா, இஃப் இட் நாட் லீப் இயர்னா இன்னைக்கு என்ன டேவோ அது +1 தான் அடுத்த வருஷம். ஓகேவா, 1 இயருக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மண்டே அப்படின்னா இது +1 என்ன? அடுத்த வருஷம் டியூஸ்டேவாக தான் இருக்கும். அதே இது லீப் இயராக இருந்தால் ஓகேவா, இன்னைக்கு என்ன டேவோ அது +2 அதுதான் அடுத்த வருஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மண்டேவாக இருந்தால் இது என்னவா இருக்கும்? வெனஸ்டேவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூஸ்டேவாக இருக்குது. இஃப் எக்ஸாக்ட்லி 1 year and 2 days later இஃப் இட்ஸ் டியூஸ்டே தென் வாட் இஸ் டேங்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த கொஸ்டினில் இது டியூஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது போன வருஷம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா +2 days ஆல்ரெடி நமக்கு தெரியும், +1 இருக்குது. அது கூட ஆல்ரெடி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து +1 தான் டியூஸ்டே. ஓகேவா, பட் அது +2 1 + 2 = 3. ஏதோ ஒன்று 3 ஆட் பண்ணாதான் இது டியூஸ்டே அப்படிங்கிறாங்க. அப்போது டியூஸ்டேலேருந்து 3 மைனஸ் பண்ணணும். இங்கேருந்து இதுக்கு வரணும்னா -3
அப்போ டியூஸ்டேலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் மண்டே, மண்டேலேருந்து ஒன்று யூஸ் பண்ணால் சண்டே, சண்டேலேருந்து இன்னொன்று மைனஸ் பண்ணால் சாட்டர்டே. அப்போ ஆன்சர் சாட்டர்டே. புதிதாக இந்த கான்செப்ட் நான் லீப் இயர்னா +1 ஆட் பண்ணால் போதும். இந்த வருஷத்தில் இன்னைக்கு டேலேருந்து அடுத்த வருஷம் இந்த வருஷம் என்னவா இருக்கும்னா +1. அதே நான் லீப் இயர்னா +2 ஆட் பண்ணோம். இப்போது இங்கே டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1 இயர் +2 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது +3 தான் டியூஸ்டே. அப்போ இங்கே வந்து -3 பண்ணால் சாட்டர்டே வந்துடும். ஓகேவா? இதான் இந்த கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது எங்கே எம்பர்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போடுறது. இவ்வளோ பெரிய லைன் இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய லைன் இருக்கா? இல்லை, எலிமினேட் பண்ணு. இங்கேயும் இல்லை, எலிமினேட் பண்ணு. ஓகே, சாரி, இதுக்குள்ளே எது எம்பர்டட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிக்சருக்குள்ளே எந்த ஆப்ஷன் எம்பர்டட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இந்த ஆப்ஷன் ஓகே, இந்த மாதிரி இது இருக்குது. ஆனால் இங்கே நடுவில் எதுவும் சென்டரில் கோடு போதா? இல்லை, அப்போ எலிமினேட். இந்த மாதிரி எதுவும் போதா? எஸ், இந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா இந்த அதுக்கு இது இங்கே போகுது. அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து இந்த மாதிரி எதுவும் போதா? நமக்கு வந்து இதோட ரொட்டேஷனல் 90 டிகிரி தான் இருக்குது. இந்த மாதிரி அதிசாண்டலாக எதுவும் இல்லை. அப்போது அவ்வளோதான், ஈஸியாக எம்பர்டட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இல்லவே இல்லை. அடுத்து மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதுவும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஈஸி நினச்சி தப்பு பண்ணக்கூடிய ஆளுங்க. ஓகேவா? ஸோ மிரர் இமேஜ் எப்படி எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து எடுக்கணும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து எடுப்பாங்க. இதுதான் பக்கத்தில் இருக்கு. அப்போது இதை அப்படியே மிரர் இமேஜ் பண்ணுங்களேன். அப்படின்னா இப்படி வரும். அப்போது இதான் மிரர் இமேஜ். இந்த ஆப்ஷனை எப்படி எடுக்கலாம்? 3 இது இருக்குது. எடுத்தோன்னே இந்த ஆப்ஷன் அடியாயிடுச்சு. அடுத்து 4 இருக்குது. ஓகேவா? 4 எடுத்தால் ஃபஸ்ட்டு இந்த கோடை அப்படியே போட்டுக்கலாம். இது இப்படி வரும். அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி இது இருக்கா? இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். இது தலையில் இருக்கு, எலிமினேட்டட். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் அப்படிங்கும்போது கரெக்டாக போயிடுச்சு. பாதி பேர் என்னத்தை பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து பண்ணுவாங்க. அப்போ அது கஷ்டமாக இருக்கும். இதுதான் பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரெயின் ஈஸியாக திங்க் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் கையை போய் வைக்கும்போது நம்ம கை எப்படி மாறி தெரியுமோ அதே மாதிரி இதுவும் மாறி தெரியும். அப்படிங்கிறத ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அகெயின் மூணாவதாக ஒரு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுற சம். ஓகேவா? ஸோ பப்ளிக்குங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்பரிங்ஸ் எழுதுவோம். பீக்கான வேர்டு என்ன? 16. யூக்கான நம்பர் என்ன? 21. அதுக்கடுத்து பிக்கான நம்பர் என்ன? 2. அதுக்கடுத்து எல்லுக்கான நம்பர் என்ன? 12. ஐக்கான நம்பர் என்ன? 9. அதுக்கடுத்து சிக்கான நம்பர் 3. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து டீக்கான நம்பர்கள் என்ன? 20. அதுக்கடுத்து ஐக்கான நம்பர் என்ன? 9. அதுக்கடுத்து ஈக்கான நம்பர் வந்து 5. அதுக்கடுத்து மறுபடியும் ஐங்கிறது 9. அதுக்கடுத்து யூ 3, 6, 1, 2, 3. ஓகே, 6. அதுக்கப்புறம் யூக்கான நம்பர் என்ன? யூக்கானது 21. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஒய்க்கான நம்பர் என்ன? 25. ஸோ ஓகே, இப்போது இங்கேருந்து 16 +4 20. அதே மாதிரி இங்கே டேரக்ட்லேருந்து +4 என்ன? அவ்வளோதான், அதே தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிங்கிறது 4, ஐங்கிறது 9, 6ங்கிறது 18, ஈங்கிறது மறுபடியும் 5, சிங்கிறது 3, டீங்கிறது 20. ஸோ இங்கேருந்து 8 வரும். 4 ஆட் பண்ணால் 8 வருது. அப்போ அதே தான். ஸோ சென்டரில் இருக்க வேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்களேன். 2லேருந்து 5 ஆட் பண்ணால் 3. ஸோ தேர்டு என்னது? மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேர்ட் வேர்டு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே இப்போது இங்கேருந்து 16லேருந்து 4, இங்கேருந்து 4 ஆட் பண்ணால் அப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தா இது 2 ஓகே, அப்போ இது 2 இதாகிடுச்சு. ஸோ அடுத்த வேர்டு தான் ஐ வருமா சி வருமா அப்படிங்கிறத மட்டும் டிசைட் பண்ணால் போதும். ஓகேவா? ஐ வருமா சி வருமாங்கிறத எப்படி பார்க்கலாம்? ஓகேவா? ஸோ அதே மாதிரி கடைசியும் பி தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ கடைசிக்கு முன்னாடி இருக்கிறதையோ இல்லை இந்த பக்கம் இருக்கிறதையோ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இங்கே சிபி அப்படிங்கிறது இருக்குது, இங்கே யூபிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ பியும் இங்கே வரப்போகுது. அப்போ இங்கே சி வருமா யூ வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போதும். ஸோ இதுக்கெல்லாம் எது கிட்டே இருக்குது? 21, 9 இதெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. அப்போ 2க்கு அப்புறம் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ 2 + 3 5. அப்போது 18 + 2 யூ. ஓகேவா? அப்போ 18 + 2 3 என்ன? 18 + 3 21 வரும். அப்போ இங்கே யூ தான் வரும். ஓகேவா? ஸோ பக்கத்தில் ஈஸியாக இருக்க நம்பர் பார்த்தா என்ன? அப்போ தேர்ட் நம்பர் யூ வரப்போகுது. அப்போ இங்கே யூ வருதா? இங்கே சி வருது. அப்போ இது கிடையாது, இது ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இப்போ இங்கே 21க்கு அப்புறம் 9 வருது. இதெல்லாம் ரொம்ப தள்ளி போகுது. ரொம்ப பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஓகேவா? இப்போ 12க்கு முன்னாடி 9 வருது. அப்போ 5க்கு முன்னாடி இருக்கிற வேர்டு என்ன வரும்? 5க்கு முன்னாடி 3 மைனஸ் பண்ணால் 2 வரணும். அப்போ இங்கே பி வரணும். இங்கே 2 வந்தால் இங்கே பி வரணும். அப்போ அங்கே பி வருதா? அவ்வளோதான். ஸோ எது பக்கத்தில் இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து இந்த சம்மெல்லாம் கிராக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து
இப்போ ஓகே, இந்த 3 நம்பருமே சின்ன நம்பராக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஏதாவது டிவிசிபிள் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே, நம்ம டிவிசிபிள் போவோமா அப்படின்னு பார்த்தா இங்கே மேக்ஸிமம் டிவிசிபிள் போக மாட்டோம். பட் ஆனால் இங்கே ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா? 18 + 6 வராது. ஓகேவா? அதே மாதிரி 5 + 1 கிட்டத்தட்ட வரல. மைனஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா அந்த ஆப்ரேஷன் வரல. தென் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா எஸ், 36 ஸ்கொயராக இருக்குது, பட் 35 ஸ்கொயர் கிடையாது. பட் ஆனால் இன்னொரு காமன் ரிலேஷன்ஷிப் என்னன்னா இதுவும் டிவிசிபிள் ஆகும், இதுவும் டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்படி டிவிசிபிள் ஆகி வருதுன்னு பார்த்தா 36 டிவிசிபிள் பை 6 என்ன வரும்? 6. ஸோ அந்த 6லேருந்து இந்த 18 எப்படி ரிலேட் ஆகும்? 3, ஏன்னா அதுவும் டிவிசிபிள் தான். அப்படிங்கும்போது 18. ஸோ இதே ஆப்ரேஷன் இங்கே பண்ணி பார்ப்போம். 35 எத்தனை 5? 35 டிவைடட் பை 5னா 7 இன்ட்டு 3 போட்டால் 21. அவ்வளோதான், இவ்வளோ தான் லாஜிக்கு. ஸோ டக்குன்னு நம்மளால யோசிக்க முடியும். ப்ளஸ் மைனஸுங்கும் போது அதெல்லாம் வந்து போட்டு ரஃபாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 49 டிவைடட் பை 7 அப்படிங்கும்போது என்ன வரும்? 7 இன்ட்டு 3 21. அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 49 டிவைடட் பை 7 = 7 இன்ட்டு 3 which gives same 21. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் 22. இந்த 22 கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாமே இன்டூவில் இருக்குது. எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அந்த நம்பர் பக்கத்தில் டிவைடு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 21 பக்கத்தில் தான் டிவிசிபிள் வரணும். ஸோ செகண்டாக வரக்கூடிய ஆப்ரேஷனில் டிவிசிபிள் வரணும். அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணாலே இங்கே இதான் ஆன்சர் வந்துச்சு. பட் இருந்தாலும் சரி, கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோமே. 17 - 21 டிவைடட் பை 7 + 5 × 4 = 34. ஓகேவா? இது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு இதை டிவிசிபிள் பண்ணால் 17 - 3 + 5 இது மல்டிப்ளை இது பண்ணால் 20 வரும். ஓகேவா? = 34. தென் நம்ம என்ன பண்ணுவோம்? 17, ஓகேவா? ஸோ இது 20. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? 14 + 20 which is equal to 34 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இங்கே நம்ம தப்பு பண்ணுறது என்ன தெரியுமா? 17 ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் எடுக்கவே மாட்டோம் கணக்கில். வெறும் 23 அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அங்கே 23 அப்படின்னு போட்டிங்கன்னா அது தப்பு. இங்கே மைனஸ் இருக்கனால என்ன ஆகும்னா 17 + 17 அப்படின்னு வரணும். ஓகேவா? மைனஸோடு சேர்த்து தான் நம்ம எடுக்கணுமோ ஒழிஞ்சு வெறும் 20 + 3 23 அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இந்த இடத்துல சில பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால வந்து இதுக்கு ஸோ மைனஸையும் சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எஸ் இருக்குது, ஐ இருக்குது, அதெல்லாம் அப்படியே விட்டுலாம். ஸோ நம்ம அதுக்கடுத்து யூஸ் பண்ண போதில் என், எம், ஜி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ஃபபெட்டில் நமக்கு தெரியும். ஜிக்கு அப்புறம் என் வருமா? ஜிக்கு அப்புறம் அப்போ 2 இது இருக்குது. அப்போ 1 இல்லை 3 தான் ஏதாவது வரும். ஸோ அடுத்து என் இருக்குது. அப்போ அதுக்கடுத்த வேர்டு என்ன? இங்கே இ இருக்குது, இங்கே ஐ இருக்குது. இ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 3 தான் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் 1 வரும். 3க்கு அப்புறம் 1 எங்கே இருக்குது? ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ மூணாவது இது என்ன? என் இருக்குது. எண்ணை வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது. ஜிக்கு அப்புறம் எண்ணு தான். எண்ணுக்கு அப்புறம் எஃப் வரும். அப்போ 2. ஓகேவா? எண்ணுக்கு அப்புறம் எஃப், ஆனால் ஜி இருக்குது. GHF தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மீதி ரிமைனிங் இருக்குல்ல, எண்ணு தான் ஃபஸ்ட்டு, எம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? எம்மு அதுக்கடுத்து எண்ணு வராது, எம்மு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 5 தான் ஆன்சர். ஸோ ஆல்ரெடி இந்த 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 5 தான் வரும். ஓகேவா? முடிஞ்சது. ஓகே, இப்போ இதோட மிரர் இமேஜை கேட்குறாங்க, ரைட் சைடில் கேட்குறாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்குது. இங்கே ஒரு மிரர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே 2 சைடுமே எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். இந்த பக்கம் வரக்கூடிய பாக்ஸில் இது எப்படி இருக்க போகுது? ஓகேவா? இது இப்படி இருக்கும். ஓகேவா? இது இப்படி இருக்கும். தென் இது எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அப்போ எம்டி ஸ்பேஸாக இருக்கிறது எங்கே இருக்குது? இது இல்லை, இது இல்லை, இது 2 தான் வரும். ஓகேவா? தென் அது மேலே இனிமேல் பிளாக் பால்ஸ் இருக்குது, மேலே இங்கே பிளாக் பால்ஸ் தான் வரும். ஓகேவா? தென் அடுத்து ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? இப்படி இருக்கக்கூடாது. அப்போ இதுவும் இல்லை, அப்போ இதுதான் கரெக்டு. சிம்பிளாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஓகே, பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின். எ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் DPWYM. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ். W இஸ் ட்ராவலிங் வித் ஹிஸ் டாட்டர்ஸ் D and B. ஸோ அதே மாதிரி தான், ஒன்று ரவுண்டுனா இங்கே மேல். ஓகேவா? ஸோ W இஸ் ட்ராவலிங் வித் ஹிஸ் டாட்டர்ஸ் D and P அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம மேல் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே இது வந்து டபிள்யூங்கிறது பொண்ணா பையனாங்கிறதுன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் M இஸ் ட்ராவலிங் வித் இஸ் மெட்டர்னல் கிராண்ட் மதர் Y. ஓகேவா? எம்முக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகேவா? அந்த அம்மா யாருன்னு தெரியல. ஓகேவா?
அவங்களோட மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் ஒய். ஓகேவா, இதுவும் ஃபீமேல் தான். டி இஸ் த மதர் ஆஃப் எம் அப்படிங்கும்போது அப்போ டி தான் மதர் ஆஃப் எம். ஓகேவா, அப்போ டிங்கிறது ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டிங்கோட பொண்ணு தான் எம். ஓகேவா, சப்போ இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. ஓகேவா, அவங்க யாரு, அவங்க தான் ஒய். அப்போ இவங்க அம்மானா இவருக்கு இது யாரு, இது அப்பா. அப்போ இவங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா, ஸோ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு, ஒன்று டி இருக்கு, ஒன்று பி இருக்கு, அது ஒன்று இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டி இஸ் த மதர் ஆஃப், ஹவ் ஒய் இஸ் ரிலேட்டட் டு பி, ஹவ் ஒய் இஸ் ரிலேட்டட் டு பி. ஒய் யாரு, பி, இவங்க 2 பேர் யாரு, சம காலத்தவங்க, டாட்டர்ஸ். அது இல்லாமல் 2 பேர் பொண்ணுங்க அப்படின்னா ஒய்ங்கிறது பிக்கு மதர். இன்னொன்று கொஸ்டின் பார்க்கணும், டி தான் யாருன்னு சாரி ஒய், ஹவ் ஒய் இஸ் ரிலேட்டட் டு பி. ஒய் பிக்கு என்ன வேணும்னு தான் கேட்குறாங்க, பி ஒய்க்கு என்ன வேணும்னு கேட்கல. ஓகேவா, பி ஒய்க்கு என்ன வேணும்னு கேட்டால் டாட்டர் வரும், ஆனால் ஒய் பிக்கு என்ன வேணும்னு கேட்டால் மதர் தான். ஸோ இதையும் நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் லாக் ஆகிக்கிறோம். ஸோ ஓகேவா, ஸோ 25 கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹோப் நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது, எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும், எப்படி வந்து கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் இருக்கணும், எந்த இதை நம்ம வந்து பர்டிகுலராக பார்க்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த வேர்டிங்ஸ்லாம் முக்கியம். ஓகே, ஸோ சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது இஷ்யூஸ்னால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் இருக்குது, அண்டு டெலகிராம்லேயே டிஸ்கஷன் குரூப்புக்கும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.